Good morning students. HCF LCM type la ketta ஒரு previous year TNPSC question பார்க்க போறோம். The LCM of two numbers is 630 and their HCF is 9. If the sum of the number is 153, their difference is what ன்னு கேக்குறாங்க. அதாவது இரண்டு எண்களின் LCM எவ்வளவு 630, HCF எவ்வளவு 9. அந்த இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு 153, டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரியா, ரைட், ஓகே. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? LCM இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு நம்பரை ஏன்னு வச்சுக்கிடுவோம், இன்னொரு நம்பரை பின்னு வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா என்ன கிடைக்கும்? ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 153 கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? A மைனஸ் பி அப்படி இல்லைன்னா B மைனஸ் ஏ. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா என்ன வித்தியாசம் வரும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சரி, ரைட், ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிக்கு பதிலாக 153 மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாமா? இதை தூக்கி அப்படியே இந்த 630 இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 153 மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா? சரி, இப்போ ஏ கொண்டு உள்ள பெருக்கினா என்ன கிடைக்கும்? 153a மைனஸ் ஏ ஸ்கொயர் கிடைக்குமா? சரி, இப்போ இந்த ஏ ஸ்கொயரையும் 153ஐயும் அந்த சைடு கொண்டு போயிடுவோமா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 153a ப்ளஸ் 5670 ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பெருக்குனா 5670 கிடைக்கணும், கூட்டினா மைனஸ் 153 கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு டி மெத்தட் போட்டு செய்வோமா? சரி, சின்ன நம்பர்னால் ஈஸியாக செஞ்சிடலாம். அப்போ இந்த மாதிரி நம்பருக்கு வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் பதறிடுவோம். அப்போ என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் டானா வகுத்தல் போட்டுருவோமா? 5670 எதாலலாம் அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பண்ணிடுவோமா? முதல்ல 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 2835 கிடைக்கும். அடுத்து அதை 5ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 567 கிடைக்கும். அதை 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 189 கிடைக்கும். அதை 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 63 கிடைக்கும். 63 3ஆல் வகுத்தா 21 கிடைக்கும். 21 3ஆல் வகுத்தா 7 கிடைக்கும். அப்போ 5670 எப்படி எழுதலாம்? 2 multiplied by 5 multiplied by 3 multiplied by 3 multiplied by 3 multiplied by 3 multiplied by 7 எழுதிக்கலாமா? சரி, இப்போ சின்ன நம்பர்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு ஆப்ஷனாக எழுதுவோமா? முதல் ஆப்ஷன் என்ன? 2 இன்ட்டு 2835. இந்த ரெண்டோட கூட்டுத்தொகை 153 கிடைக்கும். நீங்கள் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் தி சம் ஆஃப் நம்பர் இஸ் 153 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 2ஐயும் 235 கூட்டினா 2835 கூட்டினா என்ன கிடைக்கணும்? 153 கிடைக்கணும். கிடைக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் ராங். அப்போ ரெண்டாவது அசம்ஷன், 2ஐ விட பெரிய நம்பர் எதுல இருந்து எடுக்கணும்? அந்த லெஃப்ட் சைடில் 253 அதில் எடுக்கிறேன், 3 எடுத்துக்கிறேன். 3ஐயும் 1890 கூட்டினா 5670 கிடைக்கும். ஆனால் இதுவும் ராங்கு. ஏன்னா இந்த 3ஐயும் 1890 கூட்டினா என்ன கிடைக்காது? 153 கிடைக்காது. அடுத்து மூணாவது ஆப்ஷன், 5ஐயும் 1134 பெருக்கிறேன், அப்பவும் எனக்கு இதோட சம் 153 வராது. அடுத்த சான்ஸ், 7ஐயும் 810 பெருக்கிறேன், அப்பவும் 153 கிடைக்காது. அடுத்து 10ஐயும் 567 பெருக்கிறேன், அப்பவும் இதோட கூட்டுத்தொகை 153 கிடைக்காது. அடுத்து ஆனால் இதோட பெருக்கு தொகை கரெக்டாக வரும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். 10 இன்ட்டு 567 5670 அது கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை 153 வரணும். அது வரைக்கும் நம்ம சான்ஸ் எழுதி தான் ஆகணும். அந்த நம்பரை நான் எப்படி எழுதுறேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு 2 எழுதியிருக்கேன், அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 10. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் கன்சம்ஷனாலும் கரெக்டாக நம்மளால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறேன்? 14 இன்ட்டு 405 இதோட கூட்டுத்தொகை வருமா? வராது. அடுத்து 15 இன்ட்டு 378 அதுவும் வராது. அடுத்து 18 இன்ட்டு 315 இதுவும் வராது. 21 இன்ட்டு 270 இதுவும் வராது. அடுத்து 27 இன்ட்டு 210 இதுவும் வராது. 30 இன்ட்டு 189 இதுவும் வராது. 45 126, 54 இன்ட்டு 105 இதோட கூட்டுத்தொகையும் வராது. 63 இன்ட்டு 90 இது பாருங்கள், இதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 153 வந்துடும். கரெக்டா? இது வரைக்கும் அந்த கரெக்டாக அந்த நம்பரை பாருங்களேன். ஃபஸ்ட்டு சாம்பிள்லேருந்து 14வது சாம்பிள் வரைக்கும் நம்பரை நீங்கள் செக் பண்ணுங்கள். 2, 3, 5, 7, 10, 14 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதியிருப்பேன். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 63 90 இதுதான் அந்த ரெண்டு நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்களா? கூட்டுத்தொகை என்ன வரும்? கூட்டுத்தொகை வந்து 153 கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ 90லேருந்து 63 கழிச்சா ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 27ங்கிறது கரெக்டு.